திமுக என்கிற கட்சி தொடங்குவதற்கு முன்னால் தமிழ்நாட்டினுடைய சமூக பொருளாதார நிலை என்ன, உங்க வாழ்க்கையும் எங்க வாழ்க்கையும் எப்படி இருந்தது? இன்னைக்கு திமுகவினுடைய 75வது ஆண்டில் நம்முடைய வாழ்க்கை தரம், வாழ்க்கை சூழல், சமூக பொருளாதார நிலை எப்படி மேம்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒப்பீடு தான் அந்த புத்தகத்தினுடைய ஒன்லைன். தமிழ்நாட்டை தலைநிமிர்த்திய இயக்கம் என்கிற தலைப்பில் பேசுவதற்கான வாய்ப்பை அந்த கட்டுரையிலே நான் பெற்றிருக்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பஞ்சம் தலைவிருத்தாடிய ஒரு காலகட்டத்தில் திமுக எழுந்து வந்தது. அரிசிச்சோறு அப்படிங்கிறது அபூர்வமான உணவாகவும், இட்லி தோசை எல்லாம் பண்டிகை கால பலகாரங்களாகவும் இருந்த ஒரு காலகட்டத்திலிருந்து திமுகவினுடைய அரசியல் தொடங்கும். இன்னைக்கு உணவுல புரோட்டீன் அதிகம் எடுத்துக்கணுமா, கார்போஹைட்ரேட் அதிகம் எடுத்துக்கணுமா, ஃபைபர் அதிகம் எடுத்துக்கணுமா என்று கால்குலேட் பண்ணி உணவு உண்ணக்கூடிய அளவிற்கான ஒரு சமூகமாக மேம்பட்டிருக்கும். கல்வி பத்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தாத்தா பாட்டி எல்லாம் அடிப்படையில சொல்லக்கூடியது, மலைக்கு கூட நான் பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கினது இல்லை அப்படிம்பாங்க. அதையெல்லாம் பெருமிதமாக சொல்லிக் கொண்டிருந்த ஒரு தலைமுறையிடமிருந்து இந்தியாவிலேயே அதிகப்படியானவர்கள் கல்வி கூடங்களுக்குள் நுழைபவர்களாகவும், 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு 11ஆம் வகுப்பு போற எண்ணிக்கையிலையும் சரி, 12 வகுப்பு முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகிற எண்ணிக்கையிலும் சரி, பெண்கள், தலித்துகள், பழங்குடியினர் அதிக அளவில் கல்வி நிலையங்களுக்குள் வருகிற எண்ணிக்கையிலும் சரி, விமன் PhD வரைக்கும் எல்லா வகையிலும் கல்வியில் தலை சிறந்த ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டை இந்த ஒரு 75 ஆண்டுகளில் நாம் மாற்றி இருக்கிறோம். அப்ப மலைக்கு கூட பள்ளிக்கூட பக்கம் ஒதுங்கலைங்கிற அந்த பழம்பெருமை எல்லாம் இன்னைக்கு அவமானமான சொல்லாக நம்முடைய வழக்கிலேயே மாறி இருக்கிறது. ஒரு 10 இண்டஸ்ட்ரியை ஒன்றிய அரசாங்கம் அறிவிக்குதுன்னா அதுல ஒரு இண்டஸ்ட்ரியாவது தமிழ்நாட்டுக்கு கொடுங்க அப்படின்னு கெஞ்சு கொண்டிருந்த மாநிலம் தமிழ்நாடு. இன்னைக்கு இந்தியாவிலேயே எண்ணிக்கை அடிப்படையில் அதிகமான தொழிற்சாலைகள் கொண்ட மாநிலமாக தமிழ்நாட்டை ஒரு 75 ஆண்டுகளில் மாற்றி இருக்கிறோம். இப்படியெல்லாம் ஒரு மாநிலம் இருக்க முடியுமா அப்படின்னு தாழ்ந்து கிடந்த தமிழ்நாட்டை ஒரு 75 ஆண்டுகளில் தலை நிமிர்த்திய இயக்கம் இந்த இயக்கம். இந்த 75 வருட ஜேர்னில எதிர்கொண்ட போராட்டங்கள் என்ன, சட்டமாகவும் திட்டமாகவும் என்னென்ன தலையீடுகளின் மூலமாக இதை சாத்தியப்படுத்தி இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் மிக விரிவாக இந்த கட்டுரையில பேசியிருக்கிறோம். 80க்கும் மேற்பட்ட கட்டுரையாளர்கள், தேசிய கட்சிகளின் தலைவர்கள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், மாண்புமிகு முதலமைச்சர், கழக தலைவர் உள்ளிட்ட தலைமை கழக நிர்வாகிகள் ஆகியோரின் பங்களிப்போடு முத்தமிழறிஞர் பதிப்பகம் சார்பாக 1120 பக்கங்களில் திமுக எனும் பேரியக்கத்தின் பன்முக பரிமாணங்களை விளக்கும் அறிவார்ந்த ஆவணம். காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு. திமுக 75. வெளியிடுபவர் கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். நாள் 8/11/2025. இடம் வள்ளுவர் கோட்டம்.